ப்ளூ பிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். அதை பற்றி பேசுகிறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்றைக்கி தமிழக மக்களை எல்லாருமே காப்பாற்ற போகிறோம், ஒரு புதிய விடியல் ஆட்சியை கொடுக்க போகிறோன்னு சரி திமுக சொல்கிறாங்க, ஏடிஎம்கே சொல்கிறாங்க, நம்ம விஜய் அவர்களும் சொல்கிறாரு. இப்போ தமிழக மக்களை யார் தான் காப்பாற்ற போகிறாங்க? அதே மாதிரி இன்னொரு விஷயம், தரம் தாழ்ந்த அரசியல் போயிட்டுருக்கு, தனி மனித தாக்குதல் போயிட்டுருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பட் பப்ளிக் எப்படி பார்க்குறாங்க அதெல்லாம்? அதாவது தேர்தல்னாவே உங்களுக்கு தாக்குதல் அதிகமாக இருக்குது. என்ன சொல்லி அதாவது வாக்குறுதிகளை நிறைவேற்றி இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு நாகரிகமான அரசியலாக பார்க்குறோம். ஆனால் தனி மனித தாக்குதலுக்கு எங்கேருந்து தொடங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த தனி மனித தாக்குதல்னால் யாருக்கெல்லாம் சென்ற முறை ராசா உட்பட நிறைய பேர் பழனிசாமியை திட்டினாங்க, எடப்பாடி பழனிசாமி திட்டினாங்க, அவங்களும் திருப்பி திட்டினாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருந்து பப்ளிக் எல்லாமே கண்டனம் செய்தாங்க. இது யார் என்ன பேசினாலும் பப்ளிக்கு பெரிய அதாவது இப்போல்லாம் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்ததுனால யார் பேசினாலும் என்ன பேசினாலும் உடனுக்குடனே போய் சேர்ந்துருது. கொண்டு போய் சேர்த்து யார் தப்பு பண்ணுனா உண்மையாக இவர் தப்பு பண்ணாரா அவர் தப்பு பண்ணாரா அப்படிங்கிறத விவாத பொருளாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி தனி மனித தாக்குதல் நீங்கள் சொன்னது உண்மையாகவே பெரிய விஷயமாக தான் போயிட்டுருக்கு. இப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்டு உதயநிதி இவங்க 3 பேர்த்துக்குள்ளே தான் தனி மனித தாக்குதல் அதிகமாக போயிட்டுருக்கிறதாக இப்போ நம்ம கண்கூட பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அதுக்கு காரணம் இப்போ ஒரு ஒளிநாடை வெளியிட்டாங்க ராசா பேசுனதை, அதுதான் முக்கிய காரணம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. நான் ஒன்றும் சொல்ல, கருணாநிதி அவர்களை தனிமை சிறையில் வைத்தது ஸ்டாலின் அப்படின்னு சொன்னதை நான் சொல்லலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. டேப் ரெக்கார்டில் ராசா சொல்லிக்கிறாரு, அதைத்தான் நான் சொல்கிறேன், நான் தனிப்பட்ட முறையில் சொல்லுங்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு தேர்தலுக்குமே உதயநிதி ஸ்டாலின் அவர் காலில் விழுந்து எங்கிருந்த வந்தார், எப்படி போனார், ஊந்து போனார் அப்படிங்கிறத தொடர்ந்து அதை சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அது ஒரு இதாக இருக்குது, அது பரபரப்பாக இருக்குது. அதாவது யார் மக்களுக்காக என்ன செஞ்சா அப்படிங்கிறத சொல்லி டைவெர்ட் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் அப்படி செய்வாங்க. அது மக்கள் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அதுக்கு திருப்பி தாக்குற போது நீ பால்டாயில் குடித்தேன், நீ அதை பண்ண இதை பண்ண, அங்கே வச்சுருந்த இங்கே வச்சுருந்த, நீ இப்படியெல்லாம் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிற, கை நடுங்குது அப்படின்னு இங்கே இருந்து எடப்பாடி பழனிசாமியோட அவர்கிட்ட இருந்தும் தாக்குதல் வருது. அதை நான் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. யார் அதை எல்லை மீறி போகிறாங்களோ அவங்க உரிய தண்டனை பொதுமக்கள் அளிப்பார்கள் அப்படிங்கிறத கலந்துக்காட வரலாறு. இன்றைக்கி அதுதான் நடக்க போகுது. யாரும் அது வரம்பை மீறி பேசக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர்களும் ஒரு தலைவர்கள், நாட்டை வழிநடத்தி செல்வர்கள், இவங்க ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். அதனால் இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா எல்லாருமே பேச தொடங்கிடுவாங்களே. இப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் பேச தொடங்கினா என்ன ஆகுறது? ஒரு வீதியில் நின்று ஒரு முச்சந்தில் நின்று இதெல்லாம் பேசுனாங்கன்னா இன்னும் இதாக இருக்குது. அதாவது மீடியா இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதும் பிரபகாண்டம் பண்ணி காட்டக்கூடாது அப்படிங்கிறத மீடியாவோட தர்மம், மீடியா தர்மம், பத்திரிகையோட தர்மம். அதை இன்னமும் கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி போனால் தான் நாடும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறந்த தன்மையை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதை தாண்டி போகிற போது எல்லாருமே பேசலாம் அப்படிங்கிற போது என்ன ஆகுறது? ஒரு வீட்டில் குடும்பம் சண்டைக்கு வந்துடுச்சுன்னா அப்பா எல்லாத்தையும் தடுப்பார் அந்த வீட்டில். அப்புறம் எல்லாம் மாரி அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வர்றது எல்லாம் மாரி போச்சுன்னா அப்போ அவங்களுக்குள்ளே கண்ணை குத்திக்கிற மாதிரி தான் அர்த்தம் ஆகும். இப்போது தமிழ்நாட்டில் இப்படி பிரச்சனை ஆச்சுன்னா இப்போது வடநாட்டிலேருந்து வர்றவன் அதை தான் கேலியாக கிண்டலாக வட மாநில ஊடகங்கள் அதை எடுத்து போடுவான். அதை இங்கே இருக்கிற தலைவர்கள் அதை உணர்ந்து தகுந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறத நம்மளோட பார்வையாக இருக்குது. இப்போ விஜயோட அரசியல் வேட்பு மனு தாக்கல் பண்ணுறதுல ஏற்பட்ட குழப்பமாகட்டும், இன்னொன்று போதாதுக்கு இந்த ஆதவ அர்ஜுனா பண்ணுற அட்ராசிட்டி இன்னொரு பக்கம் தேவையில்ல. பாட்டில் அடித்தாங்க, நான் அடிச்சேன்னா தாங்க மாட்டேங்கன்னு இழுத்து விஜய் ஸ்டைலில் பேசுகிறதாகட்டும், அப்புறம் ஏதாவது ஒன்று அடித்து உளறி விடுறது, அப்புறம் ஒரு தூத்துக்குடியிலே ஐ திங்க் அங்கே போன ஃபார்மை மட்டும் கொண்டு போய் கொடுத்து நீங்களே ஃபில்அப் பண்ணிங்கன்னு சொல்கிறது. வேட்பாளர்கள் பார்த்திங்கன்னா இதில் ராணிப்பேட்டை ஐ திங்க் ஒருத்தர் அம்பேத்கர், இவர் வந்ததுக்கப்புறம் தான் அம்பேத்கர் ஃபேமஸ் ஆச்சுன்னு சொன்னார் விஜய் வந்தனா. அவர் சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருக்கிறார், யாருமே இல்லை, யாருமே அவருக்கு ஆதரவு இல்லை, உட்கட்சி இல்லையே.
திருத்தணி வேட்பாளர் அவர். இன்னொருத்தர் வந்து கேன்சரை வந்து ஜோசியத்திலே குணப்படுத்தலாம்னு ஒரு லேடி வேட்பாளர். இதை எல்லாமே நானே பார்த்து தேர்ந்தெடுத்தேன்னு. இன்னொன்று தூத்துக்குடிக்கும் அந்த காமெடி ஆக்டர் ஸ்ரீநாத்துக்கும் அவரோட நண்பர் அவர் அங்கே வந்துட்டு இந்த ஃபீல் கொடுத்துனுக்கிறார் அறிவிக்கும் போது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய்க்கு வந்து 30% 40% இருக்கும்போது நீங்கள் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 3% தாண்டலான்றீங்க. இப்போ ஆனால் ஆக்சுவலாக அவருக்கு ஓட்டு சதவீதன்றதை விட இப்போ இந்தியா லெவலில் வந்து அவர் எப்படி பார்க்கப்படுகிறார்? இன்னொன்று காமெடியாக தாங்க பார்க்கப்படுகிறார். இன்னமும் அவர் அட்லியை பார்க்க போனதை வச்சு அவர் அடுத்த படத்துக்கு ரெடி ஆகிட்டார். அவருக்கே கரண்ட் சுச்சுவேஷன் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து அந்த வேட்பாளர்களை சொல்லிடுறேன். ஏன்னா வந்து ஒரு தேர்தல் களமுங்கிறது வந்து எல்லாருமே அறிமுகமாகிற எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய உற்று நோக்கக்கூடிய ஒரு நேரம் இது. அந்த நேரத்தில் வந்து வேட்பாளர்களெல்லாம் ஊடகங்களும் பத்திரிகையாளர்களாக பார்ப்பாங்க இவர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் வந்து ஒரு தற்குறியாக இருக்கிறவங்க வந்து என்ன செய்கிறது, தான் வந்து வெளி உலகத்துக்கு தெரியப்படுறோம். அந்த சமயத்தில் வந்து நம்ம ஏதோ ஒன்று சொல்லி பேசி ஒரு ஃபேமஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு தற்கூறிகள் ரேஞ்செல்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஆர்வ கோளாறுகள் தான் இது மாதிரி பேசுகிறது பண்ணுறது எல்லாமே. இப்போ ரெண்டாவது ஒரு கட்சியினுடைய பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் ஆதவ அர்ஜுனா போன்றவர்களெல்லாம் வந்து மைக்கு முன்னாடி நின்று அந்த எப்பவுமே அந்த கடும் சொற்களை தடித்த வார்த்தைகள் எல்லாம் தொடர்ந்து உபயோகப்படுத்தி அவர்கள் வந்து புறக்கணிக்கப்படுவார்கள். மக்களை பொதுமக்களை ஏதாவது தேவைன்னு இருந்தால் மட்டும்தான் பேசணும். எப்பவுமே கடுங்கோபத்தோடு பேசுகிறது அந்த அணுகுமுறையெல்லாம் மாற்றிக்கணும். மாற்றினா தான் வந்து அடுத்த டைம் இவர் என்ன சொல்ல வர்றாரு, பொதுமக்கள் பிரச்சனையும் சரி, இல்லை சமூக சீர்திருத்தங்கள் விஷயங்களும் சரி, இல்லை புதிய திட்டங்களை அமலாக்குறதும் சரி, அந்த நேரத்தில் வந்து இவர் என்ன சொல்ல வராருங்கிறத உற்று நோக்குவாங்க. ஒரு தலைமைக்குரிய பண்பு வேணும். முதல்ல தலைவருக்கு இருந்தால் தான் தொண்டர்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ விஜயை வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கள்ல ஊடகங்களெல்லாம் வந்து அவருக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, டெவலப் ஆகிட்டுருக்கு, ஓட்டு பர்சன்டேஜ் எல்லாம் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு திடீர்னு போடுறாங்க. ஆனால் வந்து என்னென்ன இப்போ எல்லா இடத்துல அவர் போகிற போது எல்லா இடத்துல கூட்டம் வருது, இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் மறுக்க முடியாது. இல்லை எத்தனையோ பேர் காசு கொடுத்து கூப்பிட்டாலும் வர்றதில்லை, ஆனால் அது தன்னெழுச்சியாக வருது. அது நடிகர்ன்ற பிம்பம். ஆமாம், நடிகருங்கிறதோ அதாவது விஜய்ங்கிறது வந்து ரஜினிக்கு அடுத்த ஒரு ரேஞ்சில் இருந்தவர். அவர் திடீர்னு வெளிப்படையாக வர்ற போது யாருமே வரல அப்படிங்கிற போது இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் அவர் ஸ்டாராக இருந்து வெளியே வர்றாரு. அதனால் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு மக்கள் விரும்புவாங்க அவர் எப்படி என்னங்கிறத பேசுகிறது. ஸ்க்ரீனில் பார்த்தது நட்சத்திரம் எப்படி இருக்கிறாரு, கலராக இருக்கிறாரா, எப்படி பேசுகிறாரு, நம்ம ஊருக்கு வராரு, அவர் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, அவர் ஸ்டைல் எல்லாம் எப்படி இருக்குது, என்ன சில விஷயங்கள் வர ஒரு காணொலியில் காட்டுறாங்க. ஒரு நடிகர் அந்த ஒரு தொண்டம் வந்து அப்படியே அந்த கிளாஸ் தூக்கி போடுறேன், அதை தூக்கி அவர் மாட்டிட்டு ஸ்டைலாக அப்படியே ஸ்டைலாக பார்க்குறாரு. அதோட சின்ன சின்ன விஷயம் அவனுக்கு குஷி, சாவர வரைக்கும் அவன் மறக்க மாட்டான். நம்ம போட்ட கண்ணாடி செயல்களெல்லாம் வந்து இதுவே ஒரு தொழிலாக வச்சுட்டு இருக்கிறது இல்லை. என்ன செய்ய போகிறேன்னு மக்கள்கிட்ட சொல்லுங்கள், பொறுமையாக பேசுங்க, எல்லாத்தையும் செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு 3%லேருந்து கொஞ்சம் வேறு அதிகமாக போகிற வட மாநில ஊடகங்களெல்லாம் வந்து விஜய்க்கு பெரிய பிரபகாண்டம் பண்ணி 18%லாம் போடுறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. போக போக வந்து 18%ங்கள சாதாரண விஷயங்கள் இல்லை. இப்போ ஏற்கனவே டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் 20, 25 அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க தனிப்பட்ட முறையில். இவர் 18%ங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது அப்படிங்கிறத பார்வையாக இருக்குது. இது வந்து இன்னும் கூட தேர்தல் காலத்தில் இப்போ தான் வேட்புமனு தாக்கல் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு, போயிட்டுருக்காங்க. இது வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஃபோர்காஸ்டிங் யார் வேணாலும் எப்படி வேணாலும் போடலாம், தேர்தல் முடிவுகள் இப்படி தான் இருக்குது அப்படின்னாலாம் யார் வேணாலும் எழுதலாம். அப்படிங்கிற போது விஜய்க்கு வந்து அப்படி 18%க்கு மேலே அப்படிங்கிற போது சரி ஏற்றுக்க முடியுதா இல்லைங்கிறது இல்லை. நம்ம வந்து நிறையா தேர்தல் பார்த்துருக்குறோம். இப்படிங்கிற போது இது வந்து ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா 18% நினச்சும் கூட. உங்களோட கருத்து கணிப்பு 3% சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ எந்த அளவில் இருக்குது விஜயோட ஓட்டு இங்கே? வாங்குவார். ஒரு இப்போ எப்படி சீமான் வந்தாரோ அந்த ஈக்குவலாக வருவார் அப்படிங்கிற ஒரு 8% வருவார் அப்படி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை சொல்கிறேன். ஒரு 8% வாங்கலாம். அது வந்து யாருக்கு சாதகம் பாதகம் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இப்போதைக்கு கிடைக்க முடியாது. அந்த 6 சிலிண்டர்லாம் கொடுப்பேன்னு சொன்னார், அதுக்கு அதனால இல்லை. இப்போ வந்து என்னங்கிற எல்லா ஊருக்கும் போகிறாரு, எல்லாத்துக்கும் கேண்டிடேட்டு போட முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க, கேண்டிடேட்டு போட்டார். இப்போ எல்லா ஊருக்கும் போக போகிறாரு. இப்போ வந்து திடீர்னு கேண்டிடேட் போட்டது எல்லாமே நகைப்புக்குரியதாக இருக்குல்ல. ஆமாம்மா, அது நீங்கள் பேசணும்ல. 230 நாளில் போட்டாங்கன்னா யாரெல்லாம் திமுகவில் அறிவிச்சிட்டாங்க, அதில் மனசோர்வடைந்தவர்கள், அதாவது கட்டங்கழிக்க கட்டவர்கள் எல்லாரும் கூப்பிட்டு இந்த சீட்டு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அதை ஜனங்க ஒன்றும் ஆஃப் பாயில்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஜனங்க கூர்ந்து கவனிக்கிறாங்க. இப்போ பனையூர் பங்களாவுக்கு முன்னாடி ஒரு ஆள், ஒரு இளைஞர் வந்து தொடர்ந்து ஒரு 7 நாள் அங்கேயே நின்றுருக்காரு. இப்போ போகிற வரவங்களாம் பார்க்குறாங்க, என்னப்பா நீ 7 நாள் ஆச்சு இங்கேயே நின்றுருக்கான்னு கேட்டால், ஆமாங்க தலைவரை பார்க்கணும் அப்படிங்கிற உடனே அவனை கூப்பிட்டு சீட்டு கொடுக்குறாங்க.
ஒரு தொகுதி கருவிக்கிறாங்க. அப்படி இது என்ன நினைப்பீங்க நீங்கள்? ஆனால் இவங்க என்ன குறை சொல்கிறாங்க, அறிவாலயம் பக்கம் போனாலும் இழுத்து சீட்டு கொடுக்குறாங்கன்றாங்க. அதெல்லாம் 75 ஆண்டுகள் கட்சி அது. ஏன் நம்ம வந்து அது என்னமோ ஓப்பனாக சொல்ல போனால் எல்லாரும் மரியாதை குறைவாக பேசுகிறாங்க. பேசுகிறது தப்பு இல்லைன்னு தான் தோணுது. இவங்க பண்ணுற வேலையை பார்த்தா அவ்வளோ சேட்டை பேசுகிற பற்றி. இப்போ மறுபடியும் ஒரு லேடி காணொலியில் போகுது, என் வீட்டில் இருக்கிற மாமியாருக்கு சொல்லியிருக்கிறேன், ஓட்டை மாற்றி போட்டால் சோத்தில் விஷம் வச்சு வரேன். இதெல்லாம் இவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்காக பேசுகிறாங்களா, இல்லை ஒரு கிராக்கு பிடிச்ச கிறுக்குத்தனமாக பேசுகிறாங்களா? இது வந்து மனநோய், இது பெண்களுக்கு உண்டான மனநோய். இப்போ வந்து பெண்களே என்ன பண்ணுறாங்கன்னா, சில இடங்களில், நான் வந்து எல்லா பெண்களையும் சொல்லலை, ஒரு இடத்துல நின்றுட்டு தைரியமாக பேசுகிறது, ஆண்கள்கிட்ட பேசுகிறது, நான் வந்து அவ்வளோ ஒரு அப்படி இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி யாராவது எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவனை போட்டு ஆணவே அடிக்கிறாங்க போட்டு. ஏன்னா அந்த லேடி வந்து வைரல் ஆயிடுவா அன்னைக்கு அப்படிங்கிற ஒரு திமிரிலையுமே தனாவட்டிலையுமே அந்த மாதிரி பெண்களெல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்ய முடியும்? அப்படிங்கிற போது விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டார். விஜய்க்காக நான் பேசினேன், என் கணவரை விட எனக்கு விஜய் தான். அதில் குறிப்பாக ஒரு பொண்ணு அங்கங்கே வந்து அழுதுட்டு இருந்தது, அது எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு வந்து அழ வைக்கிறாங்கன்ற ஃபோட்டோவையும் போட்டு. அதெல்லாம் ரொம்ப நடக்குது. அதெல்லாம் வந்து தனக்குண்டான என்ன சொல்கிறது, ஆதரவை பெருக்கிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் எல்லா கட்சிகளையும் செய்யும். அது நாட் ஓன்லி விஜய், எல்லாமே செய்வாங்க. ஆனால் தேர்ந்தெடுத்து செய்கிறாங்க. இந்த தகவல் தொழில்நுட்பம் வந்து எல்லாத்தையும் ஆட்டி படைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து இதனால் வந்து அவங்களுக்கு பின்னாடி தன்னோட குடும்ப வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுங்கிறது அந்த பெண்கள் உணர்றதில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு சுட்டிக்காட்டுறோம். நம்ம அதை வந்து உணர்ந்துக்கணும். இன்றைக்கி நல்லா இருக்கலாம், நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு வாழ்க்கை, கணவர், குழந்தை அப்படின்லாம் வரும்போது அதை யாராவது போட்டு காட்டி உங்களுக்கு வந்து திசை இருப்பாங்க, உங்கள் வாழ்க்கையை நாளைக்கு சூனியமாகி போயிடும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அதனால் கவனமாக இருங்க அப்படிங்கிறது நம்மளோட இது. அதே மாதிரி வந்து அதிமுக மற்றும் பலர் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறாரு. பாஜகவோட யாருக்கு ஓட்டு போடாதீங்க, விஜய்க்கு அப்படின்னு ஒரு பாஸ் கொடுத்துட்டு இப்படின்றாரு. யார் பெர்ஃபார்மன்ஸ்? நம்ம விஜய் தான். அந்த படத்தில் பேசுகிற மாதிரி, அந்த துப்பாக்கி படத்தில் பேசுகிற மாதிரியும் இந்த படத்தில் பேசுகிற மாதிரியும் நல்ல பயங்கரமாக டெம்போவாக ஒரு ஃபயர் ஏற்றுற மாதிரி பேசுகிறாரு. அதிமுகவை கன்சிடர் பண்ணுறதில்ல. டிவிக்கே அப்படின்றாரு, உடனே டிஎம்கேக்கும் டிவிகேக்கு தான் போட்டி அப்படின்றாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அது இன்னைக்கு வரைக்கும் அதே தான் போயிட்டுருக்காரு. அப்புறம் அதான், ஆனால் டிஎம்கே வந்து டிவிகேவே கண்டுக்கவே இல்லை. அது ட்ரையாங்கிளில் நிறையா பேசலாம். அப்போ வந்து சி சண்முகம் சொல்கிறாரு, அவர் ஏடிஎம்கே விழுப்புரம் மாவட்டத்தை அந்த மாவட்ட செயலாளர், அவர் சொல்கிறார், இப்போ டிவிக்கே டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படிங்கிறாரு. ஆமாங்க, டிவிக்கு 2 பேருக்கும் தான் போட்டி, நாங்கள் ஜெயிக்கிற டீமுங்க, அதனால் அவங்க 2 பேரும் தோக்கிற டீமுங்க அப்படிங்கிறாரு. அவரோட ஆங்கிள் பார்த்தீங்களா? அவரோட ஆங்கிள் வேறு மாதிரி, அவர் அந்த மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ இவர் விஜய் என்ன பண்ணுறாரு, திமுகவுக்கு எனக்கு தான் போட்டி, ஒன்றா நீ இல்லைன்னா நான் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு ஃபோர்காஸ்டிங் வருது, கோபி செட்டிபாளையம் தொகுதியில் செங்கோட்டையை நிற்கிறாரு. செங்கோட்டையை நிற்கிற போது அங்கே என்னப்பா யார்ப்பா ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குற போது அந்த கலை நிலவரம் சொல்கிறது என்னென்னா, செங்கோட்டையன் 2வது பிளேஸுங்க, 1st பிளேஸ் யாருன்னு தெரியாதுங்க, 3rd பிளேஸ் யாருன்னு தெரியாதுங்க. உண்மையாக நடந்த விஷயம் இது. நேற்று நான் அங்கே கள நிலவரம், அவர் வந்து ஒரு களப்பணியாற்றிட்டு இருக்காரு. அவர் எந்த கட்சின்னு நான் சொல்ல விரும்பலை. அவர் சொல்கிறாரு, ஆனால் 2வது இடம் டிவிக்கேண்ணா, 1st யாருன்னு தெரியாது, 3rd யாருன்னு தெரியாது. ஒன்றா திமுக இருக்குல்ல, இல்லைன்னா வந்து ஏடிஎம்கே இருக்கலாம், அப்படி தானே நிலவரம் இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ வந்து இப்போ அவர் சொல்கிற தெரியுதா? இப்போது விஜய் சொன்னது டிவிக்கே டிஎம்கேக்கு தான் போட்டிங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சு. செங்கோட்டையை 2nd பிளேஸ் தான், அதில் எந்த வித மாற்று கருத்து. செங்கோட்டையனோட சொந்த ஊரை சேர்ந்த ஒரு தம்பியை பார்த்தேன், சொன்னார் செங்கோட்டையன் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாராம், உதவி பெறுவாராம், ஆனால் டிவிகேக்கு போனதுக்கப்புறம் அவர் தோற்பது உறுதிங்க, விஜயோட தீவிர ஃபேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அண்ணாமலை பாஜக பக்கம் போவோம், அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஆதரவாளர்கள், ஏன் அண்ணாமலைக்கே கூட சீட்டு இல்லாமல் டோட்டலாக ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாரா? இது எப்படி பார்க்குறீங்க? இந்த விஷயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு ராஜநாகன்னு தான் சொல்லுவேன் நான். ராஜநாகம் எப்படி இருக்குது, விஷத்தை பயங்கர இருந்துச்சு. அந்த விஷயத்தில் வந்து தன்னோட எதிரிகளை வந்து இந்த தேர்தலை எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு, சீட்டே கொடுக்காமல் ஓரங்கட்டப்பட்டாங்க அப்படிங்கிறத. நாட் ஓன்லி அண்ணாமலை, அவர் அது வினோஜ் பி செல்வம்ங்கிற இது டி நகர் தொகுதியில் நான் நிற்பன்று அந்த கடந்த ஒரு வருஷமாக எல்லாத்துக்கும் போய் இலவசமாக பொருட்கள் வழங்குறது, போய் பார்க்குறது, முகாமில் திறந்து வைக்கிறது, பொதுமக்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு சீட் இல்லை. அவர்களோட நிழலாக இருந்தவர் ரெட்டின்ட்டு ஒருத்தர், அவருக்கும் சீட் இல்லை. அவர் வந்து ரெட்டி, ஆமாம், அமர் பிரசாத் ரெட்டி, அவர் வந்து தளி தொகுதி கேட்டிருந்தார் ஒசூர் பக்கத்தில். அவருக்கு வந்து கனவே கண்டிருந்தார், நாம் எம்எல்ஏ உனி போயிடுவோம்ல அப்படிங்கிற மாதிரி அவர் கனவு கண்டிருந்தார். அவருக்கும் சீட் இல்லை.
ஸோ வந்து அப்புறம் இந்த மாதிரி இருக்கிற ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அப்புறம் சூர்யான்ட்டு ஒருத்தர் வேளச்சேரி தொகுதியில் அவரும் வேலை செஞ்சுட்டே இருந்தார். இப்படி லிஸ்ட் எடுக்கலாம். அந்த லிஸ்ட் எடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட அண்ணாமலைக்கு மட்டும் இல்லாமல் அவரோட சார்ந்த எல்லாத்துக்குமே யாருக்குமே சீட் தராமல் கரெக்டாக கவனமாக கவனிச்சிட்டாரு அப்படிங்கிறது அரசியல். இது வந்து அரசியல் ஒரு பழிவாங்கும் தான். தன்னை எதிர்த்த தற்கூரின்னு சொன்னவன், கையெழுத்து போட தெரியாதுன்னு சொன்னவன், படிக்காதவன்னு சொன்னவன், நீ வந்து எனக்கு தேர்தலில் வந்து நிற்கலாமா, உன்னை வந்து ஓரம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டிட்டார். ஆனால் அதே வந்து சோர்ந்து போய் உட்காராமல் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, நான் தேர்தல் பணி ஆட்டுறேன், செய்கிறேன். ஒரு தொகுதியில் போய் ஒரு பூத்தில் போய் உட்காந்து அன்றைக்கி கடைசி காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் பூத் ஏஜெண்டாக நான் வேலை பார்க்க போகிறேங்க அப்படின்ட்டு அவர் சுணங்கம் இல்லாமல் அவர் வேலை செய்கிறார். அவரும் பதில் சொல்கிறார். ஏன்னா நான் அரசியல்லேருந்து இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். எதிர்கொள்ள வேண்டியது. பட் அண்ணாமலைக்கு ஒரு மன உளைச்சல் தானே அது? பெரிய மன உளைச்சல், பெரிய ஒரு. ஏன்னா அமித்ஷா வந்து உட்காந்துட்டு கூட்டணி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 2 ஹவர் டிலே பண்ணி நயனார் நாகேந்திரன் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் உள்ளே வராரு. கடைசியில் அண்ணாமலை அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி இப்போ அண்ணாமலையை வந்து தலைமையிடம் வந்து கூப்பிட்டு தான் மீட்டிங் அட்டன் பண்ண வச்சாங்க. வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறதுல பெரிய தொய்வு ஏற்பட்டு நின்றுது. ஆனால் அப்போ அதையும் மீறி காய் நகர்த்தி அடிச்சிருக்கிறாங்களா அண்ணாமலைக்கு? இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நியூஸ் சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து அவனாசி தொகுதியில் நிற்கிற எல் முருகன் மத்திய அமைச்சராக இருக்காரு. அவர் சப்போஸ் ஜெயிச்சு இது பண்ணிட்டாருன்னா அவர் வந்து சட்டமன்றத்துக்கு போயிடுவார். இப்போ அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆயிடுவார் அப்படின்ட்டு அங்கேருந்து எனக்கு டெல்லி தகவல் ஒருத்தர் பேசுகிறவர் சொன்னார். அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆயிடுவாருங்க. இப்போ மத்திய அமைச்சர் ஆகிறார் அண்ணாமலை, அப்படி போடலாம். ஆமாம், அது உண்மை. அங்கே வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு அது காலி ஆகுது இல்லையா, முருகனோட விஷயம். அவர் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் இவர் வந்து மத்திய அமைச்சர் ஆயிடுவார். அதே அந்த எம்பி இதில் வந்து கண்டினியூ பண்ணி அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆகிறார் அப்படிங்கிறது நம்மளோட இதாக இருக்குது. இப்போ இறுதியாக ஒரு கேள்வி, திருமாவளவன் அவர்களுக்கு என்ன நடக்கிறது? அவர் கட்சியில் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் வீடியோ 1 by 1 போடுறாரு. அவர் தமிழ்நாட்டு அரசியலில் சட்டமன்றத்துக்கு போகணுன்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு யாரை தேர்ந்தெடுக்கணும். ஆனால் சொன்ன மாதிரி எஸ்எஸ் பாலாஜி, ஷா நவாஸ் மேலே வந்து அவருக்கு தனிப்பட்ட வெறுப்புகள் இல்லைன்னு சொன்னாலும் இவர்கள் திமுக ஆதரவாளர்களாகவே மாறி செயல்பட்டதுன்னு குறிப்பு அவருக்கு போயிருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? அவரோட மனநிலை எப்படி இருக்குது? அதாவது அரசியலில் வந்து பெரிய நுண்ணிய அரசியலில் வந்து கற்றவர் வந்து தோழர் திருமாவளவன். அவர் நிறைய அவருக்கு ஒரு ஃபோர்காஸ்டிங் அரசியல், நாளைக்கு இது என்ன ஆகும், இப்படி ஆகும், ஒரு இன்சிடெண்ட் ஆகுதுன்னா இந்தியா முழுவதும் சரி இல்லை உலக சர்வதேச அளவில் சரி, இந்த மாதிரி பிரச்சனை வர்றபோது அதை எப்படி யாரால் வந்துச்சு, இதுக்கு என்ன செட்பேக்கு, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற தீர்க்கமாக சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதி தோழர் திருமாவளவன். அதில் வந்து நம்ம வந்து மாற்றுக்கிறதே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஞானம் பெற்றவர், அரசியல் ஞானம் பெற்றவர். அவருக்கே ஒரு பிரச்சனை வர்றபோது, அதாவது தனக்கே பிரச்சனை வந்துச்சுன்னா தானாடாட்டி தன் சதையாடுங்கும்பாங்கள, அப்போ வந்து குழம்பி போயிட்டார். அது வந்து ஒரு தலைமைக்கு பதவியிலிருந்து அவருக்கு வந்து சரியான முடிவு எடுக்கலை. இதனால் வந்து தொண்டர்கள் வந்து சோறு உடைஞ்சிட்டாங்க. இதெல்லாம் சொல்லலாம் அவரை பற்றி இப்போ. ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அவருக்கு. கட்சியே வந்து ஒரு ஆட்டம் கட்டுருச்சு. இதுக்கு வந்து திமுக மேலே குற்றம் சாட்டுறாரு அவர் மறைமுகமாக. திமுகவும் என்றைக்குமே அரசியல் அதுதான் ஆடுபுலி ஆட்டம் தானே. தன்னை எதிர்த்து ஒருத்தர் வளர்றான்னு அதை வளர விட மாட்டாங்க. அதை வெளியே பேசிக்குவாங்க. நண்பா, என்ன நண்பா, சூப்பர், அப்படின்ட்டுலாம் பேசுவாங்க. நீ தான் எனக்கு உன்னால் தான் நான் ஜெயிக்க போகிறேன், என்னால் தான் நீ ஜெயிக்க போகிறேன்னாலும் பேசுவாங்க. ஆனால் வளர விட மாட்டாங்க. திமுகவும் அந்த பார்வை இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் மேலே அந்த பார்வை இருக்குது, வளரக்கூடாதுவேன் அப்படின்ட்டு. ஆனால் அதே சமயத்தில் விடுதலை சிறுத்தைகளும் வந்து நம்மளை இப்படி கட்டம் கட்டுறாங்க, இதுக்கு நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிற போது இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களே எஸ்எஸ் பாலாஜி, ஷானவாஸ், அவங்களெல்லாம் வந்து அவரால் தவிர்க்கவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல, தள்ளிவிட பிறந்தளவும் முடியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இப்போ வந்து ஒரு 8 பேர் அறிவிச்சுக்கிறது. அவரும் வந்து இளைய பெருமாளோட மகனை வந்து காட்டுமன்னார் கோயில் அறிவிச்சது. இதெல்லாம் வந்து அவரோட மனக்குழப்பத்தின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் வந்து அவருக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டார். கட்சியே ஒரு அழிவு பாதை கண்ட்ரோலில் இல்லை. இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. தொண்டன் வந்து அவரை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தொண்டனை வந்து என்ன இவர் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே குறை சொல்கிற அளவுக்கு இப்போ கட்சி அந்தளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து இப்போ 8 தொகுதி ஜெயிப்பாரா அப்படிங்கிற வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு தொகுதியும் பார்த்திங்கன்னா அவங்க திமுககாரன் வேலை செய்ய மாட்டாங்க.
இவங்க அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அவங்க இவங்களுக்கு அந்த தந்திரத்தை வந்து அதிமுக செய்யும். இதுக்கு அடிபணிஞ்சாங்கன்னா 8 தொகுதி என்னாகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ அந்த சூழ்நிலை தான் அது விடுதலை சிறுத்தைகள் போயிட்டுருக்கு. ஓகே, இனி வர ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். அரசியல் அதாவது இனி வேட்புமனு தாக்கல் கடைசி நாள் முடிஞ்சிருச்சு, எல்லாருமே வேட்புமனு தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஸோ வர இருக்கிற தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல்ன்றதை விட ஒரு புதுமையான தேர்தலாகவும் யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பாதகமாக இருக்குன்னு இன்றைக்கி வரைக்கும் கணிக்க முடியாத லெவலில் தான் இருக்குது. ஸோ உங்களோட ஆழமான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.